ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே 10ஆம் இடத்தில் திக்பலம் அடையுது. அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்கார்னு அர்த்தம். 9க்குரியவன், அதாவது பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம், லாபத்தை தரக்கூடிய புதனும் ஆட்சி பலம். அப்புறம் என்ன, நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம். ராசிநாதன் வலிமை, பாக்யநாதன் வலிமை, தனாதிபதி லாபாதிபதி ஆட்சி பலம் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அதே சமயத்தில் குரு பெயர்ச்சி நடக்குது இந்த மாதம். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்குறார். சனி பகவானை பார்த்துறார், 8ஆம் வீட்டை பார்த்துறார். அப்போது சில வலிகள், வேதனைகள், ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு. நிறைய கஷ்டங்கள், அவர் வயதுக்கு ஏற்ப சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அந்த குருவினுடைய பார்வை பெற்ற சனியால், அப்போது சனி பகவான் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். கடனை கொடுத்தார், எதிர்ப்பை கொடுத்தார், பகையை கொடுத்தார், குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள். ஏன்னா சனி பகவான் 6ஆம் அதிபதி, சிம்மத்துக்கு ஆகாத ஒரு கிரகம், கெடுதலை செய்யக்கூடிய கிரகம், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய கிரகம் சனி பகவான் 8ல் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இதில் எல்லாம் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்ததில்ல, இப்போ அது சமப்படுத்தப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான, அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு என்பது சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே கேது உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். சில மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், ஒரு பிடிப்பில்லாத தன்மை, அலைச்சல் திருச்சல். 7ஆம் இடத்தில் ராகு, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனை. ஸோ இப்படி எல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ ராசிநாதன் 10ல் திக்பலம் அடையுது. அப்போ எப்படி இருக்க போகிறீங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க போகிறீங்க. அப்போது
அதுவே உங்களுக்கு இப்போ சூரியன் வலிமை பெற்றால் என்ன, அரசின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், தலைமை பண்பு கிடைக்கும், நிர்வாக திறமையின் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அப்பாவினுடைய தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான அல்லது அப்பாவுடைய தொழிலோடு சேர்ந்து கூட இருந்து செய்வதற்கான அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்குது. 2ஆம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி புதன் ஆட்சி பலம். அப்போ பொருளாதார மேன்மையை தருமானா கண்டிப்பாக உண்டு, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சனி என்கின்ற கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனத்தில் சில தடைகளை கொடுக்கிறது, பிரச்சனை கொடுக்கிறது. அப்போ வெளியில் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. குடும்பம் நன்றாக இருக்குமா, நன்றாக இருக்கும். ஆனால் சனி பகவான் பார்வை இருக்கிறனால சில சண்டைகளை வர வைக்கும். என்னைக்கோ நடந்த பிரச்சனைகள் இப்போ இழுத்து விடும். அப்போது சில மன சங்கடங்களை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்தி கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா அஷ்டமசை நடக்குது, இன்னொரு 1.5 வருஷம் இருக்க போகுது. அப்போ அந்த 1.5 வருஷமும் நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம மனைவி அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படுத்திக்கணும். 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொண்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு வரப்போவதில்லை. தைரிய வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்வையிடுவது ஒரு அற்புதமான தன்மை. அப்போ என்ன, தாய் ரீதியில், தாய் வர்க்கம் ரீதியில் இடம் சார்ந்த, நிலம் சார்ந்த ஒரு விரயம் ஏற்பட்டு கொண்டிருந்தது, ஒரு விற்பனை ஆகாமல் இருந்தது. அந்த இடம் விற்பனையாகாத இடம் விற்பனையாகக்கூடிய அமைப்புகள், அல்லது தாயினுடைய ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அது சரி செய்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது 4ஆம் இடம் அந்த அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் அடைகிறது. அப்போ வலு பெறுகிறது. அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கலாம். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாமா சார்? இந்த காலகட்டத்தில் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், டாக்குமெண்ட் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத 100% செக் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம். அப்போ பூர்வ புண்ணியாதிபதி வலிமை பெறுகிறது 12 வருடங்களுக்கு அப்புறம். அப்போ குழந்தைகளால் நன்மைகள். குழந்தைகள் உங்களை விட்டு தூர தேசத்துக்கு சென்று அங்கே வேலை பார்க்கக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கும். அப்போ யாருடைய மனதில் இப்போ ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், அதுக்கான அந்த முயற்சியை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 5க்குரியவன் 12 இருக்கார். 5 என்பது குழந்தைகள், 12 என்பது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்கள் குழந்தைகள் உங்கள் ஊரை விட்டு, உங்களை விட்டு பிரிந்து போய் வெளியில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் விடலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். குருவின் பார்வை படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தை வளர்க்கப் போகிறது, கடனை வளர்க்கப் போகிறது. அப்போ கடன், தேவையில்லாத கடன், அதை முற்றிலுமாக இந்த சிம்மராசி என்பர்கள் தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாத கடன் அப்படிங்கிறதுல கவனம், எச்சரிக்கை அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக வேண்டும். இந்த 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது அந்த ஒரு வலி வேதனை, அதாவது ஒரு நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய உங்கள் மனசில், ஆழ் மனதில் இது தப்பு, இங்கே போனால் நம்ம மாட்டிக்குவோம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு சொல்லும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது. அப்போ உள் உணர்வு பிரகாரம் செயல்பட வேண்டும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். பணத்தை எங்கேயாவது கொடுத்தா ரிட்டர்ன் வராது, சொந்த தொழிலுக்கு போகிற அப்படி இப்படின்னா கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும், ட்ராவலை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், திருச்சலை கொடுக்கும்.
வேலையை விட்டு விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் வேலை விட்டுட்டு தேடக்கூடாது. இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு நீங்கள் மாறிக்கலாம், அது ஓகே. ஏன்னா குரு சனியை பார்க்குறாரா, அப்போ இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு நீங்கள் மாறிக்கொள்ளலாம். ஒரு சில சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா துறை ரீதியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. இடமாற்றம், வேலை மாற்றம், ப்ரமோஷனில் இன்க்ரிமெண்ட் கொடுப்பது, துறை ரீதியான மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக, அல்லது வீட்டை மாற்றுறது, இடத்த மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி வெளியூர் பயணம், வெளியூருக்கு போய் செட்டில் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. பாக்யாதிபதி நல்லா இருக்கார், யோகத்தை தரக்கூடியவன். சிம்மத்துக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம், 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், 11ல் புதன் ஆட்சி பலம், 9, 10, 11 வலிமையாக இருக்குது சிம்மத்துக்கு. இந்த ஜூன் மாதம் பெரிய ப்ராப்ளம் என்பது இல்லை. நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றபடி இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மம் நிச்சயமாக அமையும். அதிலையும் குறிப்பாக சிம்மம் பிறந்தவர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மனதில் சில குழப்பங்கள் கொடுத்து கொண்டே இருந்தது அல்லவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இல்லாமல் இருந்ததில்ல. இப்போ ப்ராப்பரான ஒரு டிசிஷன் மேக்கிங்கிறது கண்டிப்பாக எடுப்பீர்கள். ஞானம் கை கொடுக்கும். கடவுளினுடைய அனுகிரகம், அதாவது இந்த சித்தர்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இந்த மகத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதம். அடுத்து பூர நட்சத்திரத்தில் பிறந்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இடத்தின் மேலே, நிலத்தின் மீது அக்கறைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இடத்த வாங்கலாமா, வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாமா, வீடு வாங்கலாமா, புதிய வாகனங்கள் வாங்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே அதிகப்படுத்தும். அதை வாங்குவதற்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, ஸோ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒரு வேலையில் இருந்து கொண்டு இன்னொன்று ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு காரியங்களில் வெற்றி, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, அரசாங்க எக்ஸாமுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள், ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். அப்போ இந்த மாதம் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதமாக இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அமையும். வழிபடக்கூடிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா, இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ண
ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.